என் என் செல்வங்களே, காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? தாத்தா, நாங்கள் நல்லா இருக்கிறோம் தாத்தா. நீங்கள் எப்படி தாத்தா இருக்கிறீங்களோ? குட். ஓகே சொல்லுங்களே தாத்தா. எதனா ஒன்று சொல்லுங்க தாத்தா. எதனா ஒன்று சொல்லுங்க தாத்தா, ஸ்பெஷலாக. பாருங்க, நான் பசியாக இருக்கிறவனை பற்றி சொல்லவில்லை. போஜன பிரியர் என்பதை பற்றி நான் ஒரு வார்த்தை இல்லை சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். பசியாக இருந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்வார்கள். இந்த போஜனம் சாப்பிட்றோம் இல்லையா, அதிக ஆசைப்படக்கூடாது. அவர்களுக்கு பெயர் போஜன பிரியர் அப்படி என்று. நமக்கு ஓகே, இந்த முத்துக்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முத்தான முத்தளவோ, அந்த முத்தும் 10ம், அந்த 10ல் 1. என்ன தாத்தா முத்து 10? 10 கற்பனைகள், கட்டளைகள், அறிவுரைகள் என்று கூட நான் சொல்லவில்லை விரும்பவில்லை. கட்டளைகள், 10 கட்டளைகளை கடவுளே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளிலே ஒன்று, ஆசைப்படாது, திருடாது, இப்படி என்றெல்லாம் இருக்கிறது. களவு செய்யாது என்றெல்லாம் இருக்கிறது. ஒரு பொருளின் மீது ஆசைப்படலாம், ஆனால் அதை களவாடக்கூடாது. மற்றவர் பொருளை மீது ஆசைப்படலாம், ஆனால் அதை களவாடக்கூடாது. இப்படியும் சொல்லலாம். எப்படி தாத்தா? பிறர் தாரத்தை விரும்பாது இருப்பாயாக. பிறர் தாரத்தை விரும்பாத இருப்பாயாக. அது பக்கத்து வீட்டு தோட்டத்திலே ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலர் அழகாக இருக்கிறது, மணக்கிறது. அது பக்கத்து வீட்டு பூ, தோட்டத்தில் விட்ட பூ என்பதனால் அதை நாம் அந்த நறுமணத்தை சுவாசிக்க இருக்க முடியாது. அதை கண்களால் பார்க்காமலும் இருக்க முடியாது. பார்க்கலாம், அது அதுக்கு என்ன சொல்கிறதுப்பா, மூச்சு சுவாசம் பண்ணலாம். ஆனால் அதை பறிக்கக்கூடாது. என்னென்றால் அது பக்கத்து வீட்டுக்காரர், அது மற்றவனுக்கு உரியது. அப்படி இருக்கும்போது பிறர் தாரத்தை விரும்பாத இருப்பாயாக என்று சொல்கிறார். பிறர் தாரத்தை பாருங்கள், அவருடைய அழகை ரசியுங்கள்.
எப்படி இந்த பூ மணக்கிறதோ அதை சுவாசிக்கிறோமில்ல, உணர்கிறோமில்ல, அதே போல் கண்ணை பார்க்குறோம் இல்லையா, அதோடு விட்டு விடலாம். அதனால் அவன் வீட்டில் போய்ட்டு அந்த பூவை பறிக்கக்கூடாது. அது மற்றவனுக்கு சொந்தமானது. அதைத்தான் இந்த 10 கற்பனைகளிலே 10 முத்துக்கள் அதில் ஒன்று, பிற தாரத்தை விரும்பாத இருப்பாயாக. அதில் பிறருடைய தாரம், மனைவி, இவர்களை பாருங்கள், அவர்கள் அழகை ரசியுங்கள். ஆனால் அவர் மீது களவு கொள்ள விரும்பாதீர்கள். திருடாது இருப்பாயாக. அது மற்றவன் கூறிய சொத்து. அந்த பக்கத்து வீட்டு தோட்டத்தில் விட்ட பூ அது அவனுக்கு சொந்தம். மாற்றான் மனைவி அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது பாருங்கள், ஆசைப்படுங்கள், பாருங்கள். ஆனால் அவர்களை அடைய விரும்பக்கூடாது.